ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங். என்னடா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய நியூஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க பரபரப்பான லைஃப்பில் ஃபோன் இல்லைனா எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம இந்த ஃபோனை கீழே வைக்கிறதே அதை சார்ஜ் போட மட்டும்தான். ஆனால் இனிமேல் சார்ஜ் போட கூட ஃபோனை கீழே வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்காகவே சைனாவில் பல கம்பெனிஸ் வந்து வேறு லெவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த மெத்தடை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்க்கலாம். 1831 மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் இந்த டெக்னாலஜிக்கு பேஸ். இவர் கண்டுபிடிச்ச இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஒயர்லெஸ் மெத்தடுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அவ்வளோ பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஃபாரடே ஃபர்ஸ்ட்லா தான். அடுத்து நிக்கோலா டெஸ்லா. இவரை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டெஸ்லா கார் கம்பெனியே இவரோட நேமில் தான் இருக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் மெத்தடை யூஸ் பண்ணார். இவர் என்ன பண்ணார்னா, ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணி இண்டக்ஷன் கப்ளிங் மூலமா இன்கேண்டிசன்ட் லேம்பை ஃபஸ்ட்டு க்ளோ பண்ண வச்சார். இவரோட லிமிடேஷன்ஸை யூஸ் பண்ணி 1990s பல சயின்டிஸ்ட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை எலக்ட்ரிக் சர்க்யூட் போர்டு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னதான் ஃபோனுக்கும் சார்ஜருக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் இந்த சார்ஜிங் பேடை டைப் சி இல்லை மைக்ரோ யூஎஸ்பி அப்படி ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்தாகணும். எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடைச்சதும் இந்த சார்ஜிங் பேட் எலக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணி லைட்டை எமிட் பண்ணும். இது எமிட் பண்ணுற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம மொபைல் ஃபோன் அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சார்ஜ் பேட் ஒரு டிரான்ஸ்மிட்டர், நம்ம ஃபோன் ஒரு ரிசீவர். இந்த சார்ஜ் பேட்டில் இருக்க காயிலோட திக்னஸ் அப்புறம் லென்த்தை பேஸ் பண்ணியே சார்ஜிங் ஸ்பீடு இருக்கும். இதுக்கு மேலே தான் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்கே போக போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரஷ்ல இருந்து இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி வரப்போகுது. இந்த ஒயர்லெஸ் மெத்தடை முக்கியமாக காருக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றி தான் டெஸ்லா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. கார் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டில் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு இருக்க டைமில் அதுவும் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணுற மாதிரி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணும்னா வேறு லெவலாக இருக்கும்ல இந்த பிளான். நம்ம பார்க்கிங்கில் போய் ஜஸ்ட் காரை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே கார் ஃபுல்லாக சார்ஜ் ஆகியிருக்கும். இந்த மெத்தட் காருக்கு மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற லோக்கல் ட்ரெயின்லேருந்து டவுன் பஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே, ஏன்னா ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்களாம். நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் எந்த மூலையில் வேணாலும் உட்காந்து ஃபோன், லேப்டாப், டிவி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சார்ஜ் கம்மியாகிற பிரச்சனையே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். என்னதான் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலமா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைல், லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகும். அதோட மொபைல் அப்புறம் லேப்டாப்போட ப்ராசஸை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.